வணக்கம். நரசிம்மத்தேவன் பேசுறேன். இந்தியாவ ஆண்டுட்டு இருக்கிறது பிஜேபியா இருந்தாலும், தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 0 தான். ஏன்னா காலங்காலமா பிஜேபினாலே அதிமுகவும், திமுகவும் அவங்களுக்கு குடுத்திருக்க நல்ல பேர் என்னன்னு பார்த்தோம்னா, ம மதவாத சக்திகள், ஜாதி கலவரத்த தூண்டுற கட்சி, மக்களுக்கு எந்தவித நன்மைகள செய்ய மாட்டாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள பிஜேபி மேல அதிமுகவும், திமுகவும் மக்கள் மத்தியில ஒரு கெட்ட ஒரு பேர சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே உடைச்சு எறிய ஒரு அண்ணாமலைஜி வந்தாரு. அவரோட சர்வீஸ பார்த்தோம்னா 2020லேருந்து 2024க்குள்ள பிஜேபின்னா என்ன? பிஜேபி மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு வராங்க? என்னென்ன நன்மைகள் இருக்கு? அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எல்லா இடத்துலயுமே புரிய வச்சாரு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு காட்டுத்தீ மாரி பரவிக்கிட்டு வருது. இப்ப பிஜேபியில மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு எல்லாமே காரணம்னு பார்த்தா அண்ணாமலைஜி தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே மத்திய மத்திய அரசு என்னென்ன செய்றாங்க அப்படிங்கிற தெளிவா புரிய வைக்கிறாரு. உதாரணம் சொல்ல போனா நீட்டை பத்தி இந்தியாவே நீட்டை ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் நீட்டை ஏத்துக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் எல்லாமே திமுக பினாமி தான் நடத்துறாங்க. அதிமுக பினாமி, திமுக பினாமி நடத்துறாங்க. அப்ப நீட் வந்துருச்சுன்னா அப்ப எல்லாரும் எக்ஸாம் எழுதுவான், பாஸ் ஆவான். அப்ப நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆனவனுக்கு டாக்டர் சீட்டு, இன்ஜினியர் சீட்டு, லாயர் இப்பெல்லாம் படிக்கலாம். ஆனா முன்ன அப்படி இல்லை. ஜாதி வாரியா தான் டாக்டர் சீட்லாம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா சில ஜாதிகளுக்கு 40 மார்க் வேணா டாக்டர் சீட்டு கிடைச்சிடும், 30 மார்க் வேணா கிடைக்கும், 60 வேணா கிடைக்கும். ஆனா 70, 80, 90 வேணா கிடைக்காது. ஏன்னா அவங்க வேற ஜாதியை சார்ந்தவங்க. அந்த வேற ஜாதியை சார்ந்தவங்களுக்கு தான் பிரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சு. ஒரு சீட்டு 40 லட்சம், 30 லட்சம், 1 கோடிக்கெல்லாம் விலை போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த நீட் வந்தனால இப்ப எதுவுமே இல்லையே, நோ பிஸ்னஸ். ஏன்னு கேட்டா நீட் எழுதுனா தகுதி இருக்கிற மட்டும் டாக்டர் ஆகலாம், லாயர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு. ஆனா இப்ப இந்தியால நீட்னால எத்தனையோ பேரு டாக்டர் இருக்காங்க. ஏன்னா 100க்கு 100 வாங்குறவன் டாக்டர், 100க்கு 90 வாங்குறவன் டாக்டர். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஜாதியை வச்சு வந்த டாக்டர் எல்லாமே அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை. படிச்சவனுக்கு தான் தகுதியான வேலை வாய்ப்பு கிடைச்சே ஆகணும். அதுதான் மோடிஜியோட ஆசையும் கூட. ஆனா இது எல்லாத்தையுமே அண்ணாமலைஜி மக்களுக்கு தெளிவா சொல்ல போய் தான் இவ்வளவு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அண்ணாமலைக்காண்டி மோடிஜி சரியான முடிவு எடுத்தாகணும். அண்ணாமலைஜியா அதிமுகவா கேள்விக்குறியா போய் நிக்குது இந்த இடத்துல. நன்றி, வணக்கம்.